தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, திருச்சி, கரூர், நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மேலும் சேலம், தருமபுரி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வரும் 5ஆம் தேதி தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா. தமிழகத்தில் 17 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்கள் என்ன? தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. அதே போல கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் கேரள எல்லையோர பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே கனமழை என்பது பெய்து வருகிறது. அந்த வகையில் தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை ஆகிய 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 5ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் 9 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் 5ஆம் தேதி 9 மாவட்டங்களுக்கான கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் ஒரு சில மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.